வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு குயிக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு மிக்ஸி வேண்டாம், கரண்ட்டு வேண்டாம், ஏன் அடுப்பே வேண்டாம். சூப்பரான சட்னி ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி கூடயும் அருமையாக இருக்கும். ஏன் சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேச்சுலர்ஸ் உங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல பழமாக இருக்கணும். தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு பாத்திரத்தில். அதுக்கப்புறம் நல்ல கை வச்சு நல்லா அந்த தக்காளியை குழன்னு பிசையணும். அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதையும் நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயத்தையும் அதில் சேர்த்துடலாம். அதில் கொஞ்சோண்டு வெங்காயத்தை நான் பேலன்ஸ் வைக்கிறேன். அது எதுக்குன்னு கடைசியாக சொல்கிறேன். ஸோ வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல பொடியாக நறுக்குன கொத்தமல்லி. அதுக்கு முன்னால் ஒரே ஒரு பல் பூண்டை லேசாக நல்லா இடித்து தட்டிட்டு அதையும் போட்டுக்கோங்க. ஒரு பல் பூண்டு போட்டால் போதும். அப்புறம் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் இந்த சட்னியில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா கையில் பிசைஞ்சு விடுங்க. அந்த கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி எல்லாம் அப்படியே ஒன்று கலந்து வரணும். அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்குங்க. நான் இன்னும் கொஞ்சம் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ளெயின் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. சுருக்குன்னு ஒரு காரத்தோடு அருமையாக இருக்கும். பட் உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னா காஷ்மீரி தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், இது ரெண்டுத்தில் எந்த எண்ணெய் உங்களுக்கு பிடிக்குமோ அது சேர்த்துக்குங்க. ரீஃபைண்ட் ஆயில், கடலை எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த பச்சைப்புளி ரசம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கள, அந்த மாதிரி தான் இது ஒரு ஐட்டம். இதை நல்லா கலந்து விடணும். அவ்வளவுதான். நம்ம இப்போ ஒரு 10-12 வருஷமாக தானே இந்த சால்சாலாம் கேள்விப்படுறோம். ஆனால் 50 வருஷத்துக்கு முன்னாலேயே எங்கள் அம்மாச்சி கண்டுபிடிச்ச சவுத் இண்டியன் சால்சா இது. அப்போ இதுக்கு பேர் திடீர் சட்னி. இப்போ இந்த மழை நேரத்தில் அடிக்கடி கரண்ட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணுறது, இந்த சட்னியை சட்டுன்னு செஞ்சுருவாங்க. இது எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது செஞ்சாச்சா? கொஞ்சோண்டு வெங்காயம் பேலன்ஸ் வச்சோமா, அது எதுக்கு தெரியுமா? இருங்க சொல்கிறேன். இதுக்கு தான். ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதில் அந்த வெங்காயத்தை போடுங்க, கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க, கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள் போட்டு சூப்பராக ஒரு ஆம்லேட் போட்டுடுங்க. அடுப்பே வேண்டான்னு சொன்னியே, அப்புறம் ஆம்லேட் எப்படி போடுறது அப்படின்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. நான் சொன்னதை நல்லா நோட் பண்ணுங்கள். நான் சொன்னது சட்னிக்கு மட்டும்தான். இப்போ சாதத்தில் போட்டு நல்லா கலந்து விட்டு கூட கொஞ்சம் சிப்ஸு, இது பேச்சுலர்ஸ்க்கான அதை அடுத்த லெவல், அவங்களுக்கு சட்டுன்னு செஞ்சு சாப்பிட்றதுக்காக. கூடவே நல்ல சூடாக ஒரே ஒரு ஆம்லேட் போட்டு வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்களேன். எனக்கு பச்சை வெங்காயம் சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க அப்படியே ஒரு பக்கமாக ஓடி போயிடுங்க. என்னத்தை சாப்பிட்டாலும் ஓகே நமக்கு அப்படிங்கிறவங்க சூப்பராக சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மாச்சி கண்டுபிடிச்ச சவுத் இண்டியன் சால்சா சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.